வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இப்போ என்னென்னா, நம்ம நடந்து முடிந்த இங்கிலாந்து vs இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சு ஒரு சில ரெக்கார்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நியூசிலாந்து vs சவுத் ஆப்ரிக்கா அவங்களோட டெஸ்ட் ரெக்கார்டு. ஏன்னா வில்லியம்சன் வந்து செஞ்சுரியாக அடித்து தள்ளிகிட்டு இருக்காப்புல. ஏன்னா இன்னும் சவுத் ஆப்ரிக்காவுக்கு எதிராக 2 இன்னிங்ஸ்லையுமே செஞ்சுரி அடித்து பயங்கர ஃபார்மில் வந்திருக்காப்புல. இன்ஜுரி ஆகி போகிறாப்புல, திரும்ப ஃபார்முக்கு வராப்புல. வேறு லெவல் பிளேயராக இருக்காப்புல வில்லியம்சன். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, இப்போ அவரை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ரெக்கார்டு பார்க்கலாம். இப்போ இருக்க ஆக்டிவ் பிளேயரில் அதிகமாக செஞ்சுரியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்காப்புல 44. இவர் சிவ சமித்தும் 44ல் இருக்காங்க. ஜோ ரூட் 46, ரோஹித் சர்மா 46, டேவிட் வார்னர் 49, விராட் கோலி 80. விராட் கோலி ரெக்கார்டை கண்டிப்பாக பிரேக் பண்ண முடியாது. அது இவங்க 5 பேர் இருக்காங்க. 5 பேர் எடுத்தனாலே முடியாது. டேவிட் வார்னர் ஒன்லி T20 ஃபார்மேட் தான் விளாட்றாரு. ரோஹித் சர்மா 3 ஃபார்மேட் விளாட்றாரு. பட் அவரால் முடியாது, கஷ்டம். ஜோ ரூட்டும் அதே தான், T20 ஃபார்மேட் விளாட்றதில்ல. டெஸ்ட்லேயும் இப்போ வந்து பேஸ்பால் கிரிக்கெட் விளாண்டு அவருடைய டெஸ்ட் ஃபார்மும் போச்சு. ஸ்டீவ் ஸ்மித் அப்பப்போ கொஞ்சம் விளாட்றாப்புல. அதனால் வில்லியம்சனுக்கு இன்னும் கொஞ்சம் செஞ்சுரி 10-20 செஞ்சுரி அடிக்க வாய்ப்புகள் இருக்குது ஒன் டே டெஸ்ட் ஃபார்மேட்டில். அது கொஞ்சம் வில்லியம்சனுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடிக்கு இதில் இருக்க பிளேயர்லாம் விராட் கோலி நெருங்க அளவு கூட யாருக்கும் கஷ்டம்தான், அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வில்லியம்சன் வந்து லாஸ்ட்டு 6 டெஸ்ட்டு இன்னிங்ஸில் எவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருக்காருன்னு பார்க்கலாம். இப்போ சவுத் ஆப்ரிக்கா கூட 118, அப்புறம் 109, அப்புறம் வந்து ஒரு 13, ஒரு 11 பங்களாதேஷ் கூட. அதே பங்களாதேஷ் கூட ஒரு 104, ஒரு 11, அப்புறம் ஒரு 215, அப்புறம் ஒரு 1, அப்புறம் 121, அப்புறம் ஒரு 4, அப்புறம் 132. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா விளாண்ட ஒரு 5-6 டெஸ்ட்டில் 5 டெஸ்ட்லையுமே செஞ்சுரி அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 6 டெஸ்ட்டில் 6 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. கணக்கேட்டால் 6 செஞ்சுரி அடிச்சிருக்காப்புல. அதுலேயும் நாட் அவுட் ரவுண்டில் போயிருக்காரு. வேறு லெவலில் ஃபார்மில் இருக்காப்புல வில்லியம்சன். வேறு லெவல், உண்மையிலே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வில்லியம்சனை வந்து நியூசிலாண்டில் வந்து 2020 டிசம்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, வில்லியம்சன் வந்து 13 இன்னிங்ஸில் 1345 ரன்னு, 112 ஆவரேஜ், 800, ஹையஸ்ட்டு 251. அப்பா, வேறு லெவல் ஃபார்மியா, வெறித்தனமாக விளாண்டுருக்காப்புல. என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்காப்புல வில்லியம்சன். எவ்வளோ ரன்னு பாருங்கள். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 112, ஒவ்வொரு மேட்சுக்கும் 112 ரன் அடிக்கிறாப்புலன்னா எவ்வளோ ஒரு விஷயம் தெரியுங்களா? உண்மையிலே ரொம்ப மிராக்கல் நண்பர்களே. அப்புறம் வந்து கிராக்லி, அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அதாவது ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் 2 இன்னிங்ஸ்லேயும் 50 அடித்த பிளேயரில் அவர் வந்து அதாவது இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக ஆண்ட்ரூ ட்ரெஸ், பழைய இங்கிலாந்து கேப்டனு, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 123, 2ஆம் இன்னிங்ஸில் 108, டோட்டல் ரன் பார்த்திங்கன்னா 231. சென்னையில் 2008 அடிச்சிருக்காப்புல. அதாவது இந்தியாவில் நான் சொல்கிறது. ஆலஸ்டர் குக்கு 60, அப்புறம் 104, 164 மொத்தம் டோட்டல் ஸ்கோரு. நாக்பூரில் 2006. அப்போ ரிச்சர்டு சோப்னோன்னு சொல்லிட்டு 71 ரன்னு ஃபஸ்ட் இன்னிங்ஸில், 92 ரன்னு வந்து செகண்ட் இன்னிங்ஸில், மொத்தம் 106.